be educated, but I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. Signed up for the hall of shame. I wish I knew how much I miss not knowing that we're all screwed when we play our roles and ignore the problem. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரில் இருக்கோங்க. சோன்மார்க், அதாவது ஸ்னோ பிளேஸ், மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆஃப் காஷ்மீர், அங்கே தான் நம்ம இருக்கோம். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஹார்ஸுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம், ஹார்ஸ் ரைடுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஷூஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம 6 பேர் இருக்கோம். பர் ஹெட் 100 rupees கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டல் ஷூஸ்க்கு. ஏன் இந்த பூட் ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோவில் நம்ம போகும்போது நார்மல் ஷூஸ் வந்து வெட்டாயிடும் ஸ்னோவில். அதனால் இந்த ஷூஸ் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தாங்க போக போகிறோம். பை த வே, நீங்கள் யூஸ்வலாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் வின்டர் பிளேஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ஸ்னோ இருக்க இடத்துல க்ளவுஸ் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து உள்ளன் க்ளவுஸ், லெதர் க்ளவுஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் நம்ம வந்து ஸ்னோலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லெதர் க்ளவுஸ், வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஜாக்கெட் மஸ்ட். அண்ட் மற்றபடி ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா வின்டர்லலாம் 3 லேயர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம சம்மரில் வந்திருக்கோம், அதனால தான். அண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஹார்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பர் ஹெட் வந்து 2000 கலெக்ட் பண்ணுறாங்க. இது பீக் சீசன், அதனால் இந்தாங்க ரேட்டு. ஏன்னா வந்து சம்மரில் மேலே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், ஹார்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் பார்கெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்கள் கேப் டிரைவர் சொன்னதுனால தாங்க. இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எடுக்கவே வேண்டான்னு தான் சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ஹார்ஸ் திடீர்னு ஓடும், மொபைல் கீழே விழுந்துடும், அதனால் வீடியோஸ்லாம் எடுக்க வேணாங்க. பட் நான் எப்படி வீடியோஸ் கவர் பண்ணாமல் இருக்கிறது, அதனால் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக எப்போ ஃபீல் பண்ணணும் நான் இப்போ எடுத்திருக்கேன். பட் ஒரு கையால் என்னால் கண்டிப்பாக ரொம்ப தூரம் ரைட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்னென்ன ஷூட்டிங் பண்ணாங்க, என்னென்ன படம்ன்றதையும் இப்போ நம்ம கூட வரவர் சொல்லிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாருங்க. இப்போ நாங்கள் லொக்கேஷன் பாருங்கள். இந்த ரைடில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஹார்ஸ் ரைட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்மளை இங்கே விட்டுருவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ பிளேஸ்க்கு நம்ம தான் போகணும். அதை தான் எங்கள் அப்பா கிட்ட நம்ம குதிரை கூட வந்தவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹார்ஸ்ல வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல லொகேஷன் எடுக்கலாம். ஹார்ஸ்ல வந்தோம்ல, இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஏரியா பேலன்ஸ் இல்லை நிறைய டைம் ஓகே. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, என் தங்கச்சி வந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா அதோட காலில் கல் மாட்டிக்கிச்சு. அது ரொம்ப திமிரிடுச்சு, ஒரு மாதிரி குதிச்ச மாதிரி பண்ணுச்சு. அதில் தங்கச்சி ரொம்ப பயந்துட்டா. அப்புறம் சரி பண்ணி வந்துச்சு. இத்தனைக்கும் சொல்ல போனால் ஸ்பீடாக சுறுசுறுப்பாக இருந்துச்சு, எதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நான் இங்கே வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சோன்மார்க்ல இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளேஷியர் மெல்ட்டாக போகிற தண்ணி தான் இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பனியில் நம்ம சறுப்போம் இல்லையா, அந்த இது எல்லாமே ஸ்லெட்ஜ் நம்ம ஸ்னோவில் ஸ்லெட்ஜ் பண்ணுவோம்ல, அது இது ஓகேயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து 1:10 ஆகுது. நாங்கள் வந்து காலையில் 8 மணிக்கு நாங்கள் காரில் ஏறினோம். ட்ராவல் இவ்வளோ நேரம் இருக்குது சோன்மார்க்குக்கு. அதான் இப்போ 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பயங்கரமாக பசிக்குது. நாங்கள் இப்போ சைட் சீங் பார்த்துட்டு அப்படியே
சரி இங்கே சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மேகி சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு பண்ணிக்கிட்ட போய் நம்ம வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஜஷா, குதிரையில் வந்தது எனக்கு எப்படிமா இருந்தது? ஹார்ஸ் ரைடு எப்படி இருந்தது ஜஷ்வந்த்? ஹார்ஸ் ரைடில் வந்தது எப்படி இருந்தது? ஜாலியாக மிதந்து வந்தாராமா. எப்படிமா இருந்தது? எங்கள் அம்மா பயந்தாங்க கொஞ்சம், அப்புறம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. என்னதான் இப்போ சில்கா தடிக்குது. இல்லை அவளது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இது ப்ராப்ளம் பண்ணிடுச்சு கொஞ்சம், அந்த பயந்துட்டா. எக்கச்சக்கமாக குதிரை இருக்குங்க. சொல்ல போனால் குட்டி குட்டி குதிரை எல்லாம் கூட ஏற்றுனாங்க. இன்றைக்கி நம்மளோட லஞ்சு பார்த்திங்கன்னா மேகியும் டீயும் தாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்னோ இருக்க பிளேஸ்க்கு போகலாம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லெட்ஜ் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால மலை ஏறுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவாலெல்லாம் ஏறவே முடியல. அவங்களுக்கு வந்து நெஞ்சு படப்படன்னு இருக்குன்னு கீழே உட்காந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் ஏறி வந்தோம். ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்குங்க. அதாவது ஐஸில் வந்து நம்ம கால் வச்சு ஏறினோன்னா பயங்கரமாக வழுக்குது. நார்மல் ஷூஸ் கூட நமக்கு வழுக்காது. பட் இவங்க கொடுத்துருக்க அந்த பூட்ஸ் ஷூ பார்த்திங்கன்னா அது க்ரிப் இல்லை, உள்ளே புதையிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அது ஓகேங்க. அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஸ்னோ இருந்ததுன்னா நம்ம அங்கே கால் வைக்கும் போது ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது. அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது மவுண்டன். அதில் ஏறி போகலான்னு நினைக்கும் போது 2-3 இடத்துல நமக்கு ரொம்பவே ஸ்லிப்பாச்சு. ரொம்ப பார்த்து தான் ஏறி போகிறதா இருக்குது.
சோன்மார்க்ல இருக்கோம். பனிக்கு நடுவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளவுஸ் போட்டிருந்தோம், வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா பனியை கையில் எடுக்கலாம். நான் இப்போ கையில் எடுக்கிறேன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது. நம்ம வந்து நார்மல் உல்லன் க்ளவுஸ்லாம் போட்டோம்னா நம்ம கையெல்லாம் ஈராயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தூக்கி போட்டு விளையாடணும் அப்படி க்ளவுஸில் நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடணும் அப்படி பசங்களாம் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே வியூ காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? ஃபுல் ஸ்னோ. இங்கே வந்து ஸ்லெட்ஜ் வச்சும் விளையாடுறாங்க, ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இது தெரியுதா? சும்மாவே ஸ்லெட்ஜிங்
ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம சோன்மார்கில் பார்த்திங்கன்னா 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த குதிரை அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களே அவரே வந்து இப்போ மேலே வந்து நம்மக்கிட்ட சொன்னார் டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் கம்மியானோடனே குளிர ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் சன்செட் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயில் அந்த க்ளவுட் மேகம் மறைச்சிருக்கு. அதுக்கே கொஞ்சம் எங்களுக்கு அந்த சில் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. மூக்கெல்லாம் அந்த குளிரில் ப்ரீத் பண்ணும்போது நமக்கு எரியிற மாதிரி இருக்குங்க இங்கே. சரி ஓகே, இப்போ நம்ம திரும்பி குதிரைக்கிட்ட போகலாம். பாய். இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமாக போகலாம் ஜல்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எங்கள் ஹார்ஸும் ரெடியாக வந்து நின்றுடுச்சு. இப்போ நம்ம ஹார்ஸில் போகலாம். அண்ட் ஹார்ஸ் வந்து இப்போது நம்மளுக்கு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஆகிடுச்சுன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பயமாக இருக்குது. என்னால் ரிட்டர்னில் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். இப்போ என்னால் ரிட்டர்னில் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எங்கடா மொபைல் கீழே தெரியாமல் நம்ம கீழே போட்டுடுன்ற அளவுக்கு குதிச்சு ஹார்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தாங்க. என்னம்மா இங்கே பாருமா. ஹாய் ஆத்தி, பாத்தியா உங்க அம்மாவை கலக்குறாங்க அம்மா. He helped on the horse ride, good resource and good contact. So this is the background. Thank you all. Hi sir, your name? Firdaus. Yeah, thank you. நம்ம சோன்மார்கில் ஸ்னோவை பார்த்தாச்சுங்க. இது என்னங்க ஸ்னோ, காஷ்மீரில் இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பார்ட் இதோட முடியுதுங்க. அடுத்த பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்களும் காஷ்மீர் போகிறீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.